இப்போ எதுக்கு செஞ்சது அப்படின்னா வேணுன்னே செஞ்சது தான்ன்றதை நீங்கள் இதை அரசு சொல்ல முடியாது. முட்டா பயிலுக அங்கே இந்தி பெல்ட்டில் வந்து இந்தியை தவிர எதுவுமே அவனுக்கு தெரியாது. இவங்க வந்து மொழியை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறானா 3 மொழி. இல்லை அந்தாலே படிப்பறிவு இல்லாதவங்க, அவன் வந்து இப்போ அன்எஜுகேட்டட் இடியட். ஏன் அமைதியாக இருக்காருன்னா நீங்கள் சீமானை வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த சீமானுக்கும் இப்போ பார்க்குற சீமானுக்கும் வித்தியாசம் இருக்குது. சீமான் வந்து முன்னாடி படியில் ஏறிட்டு கேவலமா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு செங்கோட்டையன் ஒரு பரபரப்பு கிளப்பினாரு. அதுக்கு பரபரப்புலாம் கிளப்பலாம். செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக போகிறோம். இவங்களுக்கு சண்டை போட்ட உடனே என்ன பண்ணான்னா, அமித்ஷா நானே இருந்துக்கிறேன் பொதுச் செயலாளராக. விஜய்க்கு என்ன அறிக்கை வச்சு விஜய்க்கே தெரியாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கூட்டணிக்கு வந்து தலைவர் வந்து பிஜேபி தான். இது இணைய முடியாதுல்ல. கொள்கை தலைவர் 10 கட் அவுட் செஞ்சு வச்சுட்டாங்கல்ல, மாற்ற முடியாதுல்ல. இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய தாய், மனைவி, குழந்தை, இந்த 3 பேருமே அவங்க கூட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன அருகதை? கச்சத்தீவை மீட்கிறது தான் வந்து பாஜகவோட நிலைப்பாடு அப்படிங்கிற லூஸுங்க. நீங்கள் வேற ஓட்ட காதல் படத்தில் கிளைமேக்ஸ் படத்து தான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி தான் கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு விஷயம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு சார். இந்த ரூபாய் சிம்பலை வந்து ஏன் மாற்றினாங்க அப்படின்னு, அது எதுக்கு பண்ணாங்க சார்? இல்லை, ரூபாய் சிம்பலை மாற்றினதுக்கு வந்து தமிழக அரசு சில காரியங்களை சொல்லியிருக்கு. தேவனகிரி எழுத்துன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதிர்கேள்வி வரும். 2010 மாற்றினப்போ நீங்கள் தானே கூட இருந்தீங்க, அப்போயே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு செஞ்சது அப்படின்னா வேணுன்னே செஞ்சது தான்ன்றதை நீங்கள் இதை அரசு சொல்ல முடியாது, நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. பத்திரிகையாளராக நம்ம சொல்லலாம். என்னென்னா இது வேணுன்னே அவங்கள எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு செஞ்சது தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. ஒரு இந்த லிமிட்டுன்னு கிடையாது. அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய தேச நலனுக்கு எதிராகவும் இந்தியாவோடைய இறையாண்மைக்கு எதிராகவும் ஒரு சம்பவத்தை செய்வதற்கு ஓகே இவங்க எல்லாத்துக்கும் வழிகோலிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்குது. நம்ம சைனாக்குள்ளே போய் காலை வச்சாலே ரொம்ப, அதாவது அமெரிக்கா தான் வேர்ல்டில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ரிசர்ச்சில் இருந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தாண்டி 50 மடங்கு. எப்படா இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டும் சரி, பிரிட்டன் யூரோப்பியன் சயின்டிஸ்ட்டும் சரி அலறாங்க. அவங்க தான் காசு அப்படிலாம் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பிளான் போட 50 வருஷம் 100 வருஷம் தாண்டி யோசிக்கிறது. பிரிட்டிஷ்காரன் யோசிப்பான், யூஎஸ்காரன் யோசிப்பான். அதெல்லாம் தாண்டி அவர்களே வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது இருக்குல்ல. ஒரு பாலம் காட்டியிருக்காங்கன்னா இப்போ 2 விதமான டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகே. இந்த ஏரியாவில் இந்த ரோடு சரியில்லாமே இருந்துச்சுங்க, பரவாயில்ல, இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பாலத்தை கட்டினாங்க, இது டெவலப்மெண்ட்டு. ஆனால் இந்த பாலத்தை எப்படா கட்டினீங்க? கடலுக்குள்ளேயும் கடலுக்கு மேலே 28 கிலோமீட்டரில் பாலம் கட்டுறான், 40 கிலோமீட்டர் பாலம் கட்டுறான், கடலுக்கு அடியில் கட்டுறான்றது ஆச்சரியம், அதிசயம். ஓகே. இந்த 20 வருஷத்தில் எல்லா ட்ரெயினையும் புல்லட் ட்ரெயின் ஆக்கி விட்டான். ரயில்வே ட்ராக்கெல்லாம் நைட்டு ஆரம்பித்து அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளே கிலோமீட்டர் கணக்கில் போட்டுறாங்க. இவங்க எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இந்த மக்களை எல்லாம் படிப்பறிவு இல்லாத முட்டாளாக வட இந்திய மக்களை வைத்துக்கொண்டு அவர்களை சமாளிக்கிற ராமர் கோயில் கட்டுறேன், சீதா கோயில் கட்டுறேன் என்று இன்றைக்கி வரைக்கும் உள்துறை அமைச்சர் வரைக்கும் பேசிட்டு இந்த நாடை நாசக்காடாக்கி எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில் இந்திரா காந்தி பண்ண பலன். அதோட பலன் தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. சும்மா பூசி மொழிகி வாயில் வடை சுட்டுட்டு தின்ட்டு இந்த நாட்டை இல்லாமல் ஒன்றும் இல்லாததெல்லாம் பிரச்சனையாக்கிட்டு முட்டா பயிலுக அங்கே இந்தி பெல்ட்டில் வந்து இந்தியை தவிர எதுவுமே அவனுக்கு தெரியாது. 1000ல் 100 பேர் படிக்கிறாங்க. அதில் 40 பேர் தான் 10th பாஸ். அந்த 40 பேரில் 10 பேர் தான் +2 போகிறாங்க. அந்த 10 பேரும் காலேஜுக்கு போகும்போது எவ்வளோன்னா 4 பேர் தான் போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாநிலங்கள் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் கேவலமாக ஆப்பிரிக்காவில் கூட அப்படி கிடையாது. அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியை செய்து கொண்டு இவங்க வந்து மொழியை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறானா 3 மொழி படி ஏற்றுக்கிட்டா நாங்கள் அவங்களுக்கு பணம் தரோன்னு. இவன் என்ன பணம் தர்றது? நம்ம காசை வச்சுட்டு இவன் என்ன தருது? ஸோ வந்து இந்த மாதிரியா நம்மளை அழிக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருவான், நம்ம 4th தான் வருவோம் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, சரி அடுத்த வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அவனை ஜெயிக்கணும்னு நினைப்பான். 2nd 3rd நாள் வந்துடுவோம், அதுக்கு அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வரலான்னு.
இவங்க பாணி எப்படின்னா ஃபர்ஸ்ட் வரவனே செகண்ட் வரவனே காலை உடைச்சிட்டா நம்ம Easy-ஆ செகண்ட் நம்ம வந்துடலாம்ல, easy-ஆ தேர்ட் வர ஃபர்ஸ்ட் வருவான், நம்ம ஃபோர்த் வர செகண்ட் வந்துடும். ஈஸியாக இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் இவங்கெல்லாம். இவெல்லாம் என்னத்தை பேசுகிறாங்க, எதற்காக பேசுகிறான் தெரிஞ்சு, அதாவது வேணுன்னே தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்தியை புகுத்தணும், சமஸ்கிருதத்தை புகுத்தணும், தமிழை அழிக்க வேண்டும், இந்த ஒற்றுமையாக இருக்கான், தமிழன் பவர்ஃபுல்லாக இருக்கான், அந்த மொழியை அழிச்சிட்டோம்னா அந்த மாநிலம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். ஸோ அதை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்கள வந்து பண்ணுறதுன்றது தவறே இல்லை. இது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வந்து இது சாதாரண விஷயமாலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது சார். அதுக்கப்புறம் இவர் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் அவர் பேசினது இல்லை. அந்தாலே படிப்பறிவு இல்லாதவங்க, அவன் வந்து இப்போ அன்எஜுகேட்டட் இடியட், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மத்திய அமைச்சராக போட்டு வச்சுருக்காங்க. புரியுதா? நீங்கள் வந்து என்னன்னு இப்போ கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு கல்வித்துறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். படிப்பறிவுன்றது முன்ன பின்ன இருக்கலாம், காமராஜர் கூட தான் இருந்தார். ஆனால் என்னென்னா அடிப்படை அறிவே இல்லாமல் சில பேர் பேசுவது வந்து எப்படின்னா இது அவர்களுடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது. நீங்கள் வந்து ஒரு கொள்கை நீங்கள் எதை எடுத்துட்டிங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு அதை கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அதில் திடீர்னு மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம். அதான் அவர்களுக்கு கைவந்த கலை. சாவர்கர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதையா ஒன்று பேசுகிறது ஏறி அடித்தா காலில் விழுந்துடுறதுன்றது பாஜக காரனுடைய கடந்த காலத்துலேயும் சரி, எப்போவும் இனி வருங்காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இனி வந்து ஆட்சி மாற்றம் இந்த மத்தியில் இவங்க போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஆஃபீஸை மூடிட்டு ஓடிடுவாங்க பழைய மாதிரி. தொடர்ந்து அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். இப்போ மத்தியில் பாஜக தோக்குதுன்னு வைங்க, அடுத்த ரவுண்டு தோக்குது, இல்லை வேறு ஏதோ பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அதுக்கு. ஓகே. ஏன்னா பாஜக அரசுக்கு வரப்போகுது. ஓகே. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்ததுன்னு வைங்களேன், அப்படியே பொட்டியை கட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓகே. இவங்க வந்து இந்த இப்போ வீர அரசியல் பண்ணுறாங்க, இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். இது அவர்களுடைய வழக்கம். சார், இப்போ கொஞ்ச நாளாக பரபரப்பாக வந்து அந்த ஈரோடு எலெக்ஷன் டைமில் வந்து சீமானோட பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு வந்து ஒரு கேஸை வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பேச்சே பெரும்பாலான இடங்கள் இல்லாமல் போயிடுச்சுல்ல. இது ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காரு? ஏன் அமைதியாக இருக்காருன்னா, நீங்கள் சீமானை வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து சும்மா வந்து அடி வாங்கி, எவ்வளோ அடி தான் ஒருத்தன் வாங்குவான், வாங்கிட்டு அமைதியாக வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காப்புல, பச்சளக்க மருந்து கட்டு போட்டு. ஓகே. அப்படி இருக்கிறவரை வந்து இப்போ நீங்கள் ஏன் பேசலைன்னீங்கன்னா, பேசினா உள்ளதுக்கு போட்டுருவாங்க அடிச்சு. ஸோ இப்போ வந்து வாயை அடக்கு, இல்லைன்னா உன்னை வந்து இது பண்ணிடுவோம். வாயை கொடுத்து தான் இப்போ எதையோ புண்ணாக்குன கதையாக அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு வீட்டில் படுத்துருக்காப்புல. நீங்கள் திருப்பி ஏன் பேச மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா என்னட்ட சொல்கிறது? அவர் வாழணுமா வேண்டாமா? நான் வாழணும்னு நினைக்கிறேன். அவர் இருக்கணும், ஆனால் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஓகே. நல்வழியில் இருக்கணும். இந்த மாதிரி பொய் புரட்டு பித்தலாட்டம், பெரியார் இருக்கிற இந்த மாதிரி பொய் கருத்து, பெரியார் எது கருத்து சொல்கிறது பிரச்சனை கிடையாது. பொய்யான கருத்துக்களை பரப்பி விடுறது, வதந்திகளை பரப்பி விடுறது, இதெல்லாம் இல்லாமல் பழைய பன்னீர்செல்வமாக இருந்தார்னு வைங்க. பழைய சீமான் தெரியுமில்ல உங்களுக்கு, அவனை பேசிட்டு தமிழில் இது இதுன்னு. இப்போ காசு வாங்கினதுக்கப்புறம் இருக்குது சீமான் வேறு. அந்த மாதிரி இருந்தாருன்னா அவர் விட்டுருவாங்க. காசு வாங்கினது உண்மையா சார்? இல்லை, எப்படிங்க வாழ முடியும்? அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, கவர்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருந்தார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், ஈசிஆரில் பங்களா வாங்குறதுக்கு. எல்லாமே ஊழல் லஞ்சம் தானே. ஓகே. எவன்டையா கைக்கூலியாக காசை வாங்கிட்டு தானே. இப்போ நீங்கள் ஈசிஆரில் வீடு வாங்கிடுவீங்களா? இல்லை சார், ஊர்லேயே வாங்க முடியாது. ஊர்லேயே வாங்க முடியல. ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கே நமக்கு இந்த நிலைமையாக இருக்குது. ஈசிஆரில் பங்களா எப்படி வாங்க முடியும்? படம் எடுத்தாரா இவர்? என்ன பாகுபலி படம் டேரக்டரா? இல்லை. இவருக்கு 100 கோடி சம்பளம், 150 கோடி சம்பளம். பாகுபலி டேரக்டருக்கே 100 கோடி சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமாம். அவர் எப்படி ஈசிஆரில் வீடு வாங்குவார்? எப்படி 5 கார் ஈசிஆர் வீட்டில் மட்டும் 4 கார் நிற்கிது. இதெல்லாம் எப்படி வரும்? வேலைக்கும் போகாமல் சம்பளமும் இல்லாமல் எல்லாம் வசூல் தான், காட்டி கொடுக்குறதுக்கான வசூல். அது இருக்கும்போது இப்போ அமைதியாக இருக்கார் பாவம். வாழணும்னு நினைக்கிறாரு. திருப்பி வருவார், கவலைப்படாதீங்க. கேஸ் முடிஞ்சோடனே வருவார். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த சீமானுக்கும் இப்போ பார்க்குற சீமானுக்கும் இது வித்தியாசம் இருக்குது. சீமான் வந்து ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி கோட்டார் சாமியாக நடிச்சிருப்பான். கோட்டார் சாமி நைட்டு குதித்தே தீருவான்னு மொட்டை மாடிலேருந்து குதிச்சிடும், தெரியுமா உங்களுக்கு? அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து கனவுல எதையோ கரண்டி எவனே சுட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கோட்டார் சாமி தான் சீமான். அதனால் தானே வந்து நானாக குதிப்பேன்னு சொல்லி ஒரு நாள் அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் போய் ரத்த வெள்ளத்தில் கிடக்காப்புல. இப்போ திருப்பி எந்திரிச்சு மருந்து போட்டு திருப்பி மாடியில் ஏறுவாப்புல. அப்புறம் இந்த எலெக்ஷனில் வந்து கையை பிடிச்சி இறக்கி விட்டு வந்துடுவேன். வா தம்பி, நீ தனியாலாம் நிற்க வேணாம், எங்களோட வந்துடு. எவ்வளோ நாளைக்கு தான் தனியாக இருப்பேன்? ஏன்னா சமீபத்திய சார் முன்னாடிலாம் வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் திடீர்னு சமீபம் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதையும் சோறு அவங்க தானே போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே. எத்தனை நாளைக்கு தான் இப்போ விவரம் தெரியாதப்ப அவங்க அப்பா வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் போட்டு படின்றான், காசு தர மாட்டான், இப்படிலாம் பேசுவாங்க இப்போ வெளியில். அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கூப்பிட்டாட்டி இது பண்ணுவாரா இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போய் இப்போ வாங்கின காசுக்கு வேலை செய்கிறாப்புல. அது இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதிமுகவில் ஒரு செங்கோட்டையன் அவர் ஒரு பரபரப்பு கிளப்பினார். அதுக்கு பரபரப்புலாம் கிளப்புறாரு. செங்கோட்டையன் பொதுச்செயலாளர் ஆக போகிறார். எடப்பாடி தூக்க போகிறாங்க. இல்லை, அந்த நிலவரம் எப்படி இருக்குது சார்? இந்த வந்துடும் இன்னும் ஒரு 3 மாதத்தில். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? யார்? எடப்பாடி.
எடப்பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நினைக்கிறான்னா எடப்பாடிக்கு வந்து என்னென்னா பிஜேபியோட சேர்ந்தா அதிமுக ஒளிஞ்சு போயிடுன்ற உண்மை தெரியும். அந்த ரியாலிட்டி புரியுது இல்லை? ஆமாம், அது இருக்குது. ஆனால் இவரால் முடியல. ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து இப்போ அமித்ஷா ஓகே அதிமுகவில் சார். அதனால அவர் சொல்கிறது தானே கேட்டாகணும். ஓகே ஓகே. இவர் பாட்டுக்கு இவர் நம்ம தான் நினச்சிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நாளாக. ஆனால் நீங்கள் கிடையாதுன்றது கூட இருக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கிடையாது, தலைவர் தான் இருக்காப்புல. ஓகே. நீங்கள் வந்து அங்கே அடகு பொருள் உங்கள் பொருள் கிடையாது, அடகு வச்சிட்டீங்க. அண்டா அங்கே அடகுல இருக்குது, சேட்டு தான் அதுக்கு ஓனரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் சேட்டையே சொல்ல சொன்னாங்க, சேட்டு சொல்கிறதையும் கேட்கல. இப்போ அண்டா என் கடையில் இருக்குது, நீ வந்து காசை வாங்கிட்டு போயிட்ட ஆளுகள்லாம், அதனால் உன் அண்டா கிடையாது, திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்காத, பார்த்துக்கண்ணே. அது திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்குற மாதிரி தூக்கினாங்க. ஓகே சார். இப்போ அவர் தனியாக தூக்கிடுவாங்க. யார்? எடப்பாடி. இப்போ இந்த பிஜேபி நிலைப்பாடு எடுத்த இவங்க எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்தா அதிமுகவோட நிலைமை என்னவா சார்? எல்லாம் ஒன்று சேர்ந்தா அதிமுக அவ்வளோதான். அதிமுக அவ்வளோதான்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவாங்க, பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓகே ஓகே. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை போட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அமித்ஷா நானே இருந்துக்கிறேன் பொதுச் செயலாளராக அப்படின்னு. ஆனால் இதுக்கு காரணமே அவங்க தானே சார்? இது ஆமாம், அவங்க தானே இது பண்ணுறது. முதல்ல அவங்க தானே இது இந்த அவங்க தான் பிரிவினை பிரிவினை காரணம் அவங்க தான், திருப்பி சேர்றதுக்கு காரணமும் அவங்க தான், அடிக்கிறதும் அவங்க தான், அணைக்கிறதும் அவங்க தான். அவங்க வந்து பிரித்து பீஸாக ஆக்கி இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தாங்க. ஆனால் ஒழிய மாட்டுறாங்க. நேற்று வந்து விஜய் ஒரு இது சொல்லியிருக்காரு சார். அவர் கொடுத்ததில் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு எழுதுனதில் வந்து அவருக்கு அந்த அறிக்கை எழுதியிருக்காரு, பெரியார் குறித்து நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, விஜய்க்கு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, எழுதி கொடுத்து தான் போடும். விஜய் வந்து அந்த அறிக்கையை பார்த்துருக்க மாட்டாங்க, யாராவது தம்பிகள் எழுதி அப்படியே மெயில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. விஜய்க்கு என்ன அறிக்கை வந்துச்சுன்னு விஜய்க்கே தெரியாது. அதுதான் விஜய் கட்சியோட நிலவரம். இப்போ அவங்க அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா சார்? இல்லை, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதிமுகவோடனா பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும். கூட்டணிக்கு வந்து தலைவர் வந்து பிஜேபி தான். ஓகே. பொதுச் செயலாளர் அது பேர் அமித்ஷா. அவங்க சொல்கிறபடி தான் அதிமுக கேட்கும். அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை. இப்போ எழுதி வச்சுங்க, கூட்டணிக்கு தலைமை அதிமுக கிடையாது, பிஜேபி தான் கூட்டணி தலைமை. என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணின்னு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே. அப்போ எங்கள் தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு கொண்டு வருவாங்க. ஓகே. அதில் போய் விஜய் இணைஞ்சா சேர்த்துக்குவாங்க. விஜய் இணைய முடியாதுல்ல, கொள்கை தலைவர் 10 கட் அவுட் செஞ்சு வச்சுட்டாங்கல்ல, மாற்ற முடியாதுல்ல. ஓகே. அதனால இவர் இதை பிடிச்சி தொங்கும்போது சேர்க்க மாட்டாங்க. இவரும் சேர்ந்தாருன்னா கொள்கை தலைவர் பூரா காலி ஆயிடுவாங்க. அதனால் இவர் சேராமல் வெளியில் இருப்பார். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார் சார், அந்த மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. தமிழ்நாடு வந்து பெண்களுக்கான இது வந்து கம்மியாக இருக்குது பாதுகாப்பு அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அவர் வீட்டில் பெண்களே இல்லையே, அதை வச்சு முதல்ல சொல்லியிருப்பார். வேறு பெண்களை பார்த்து சொல்லியிருப்பார், அக்கா தங்கை இளையவங்கன்னு. ஏன்னா அவருக்கு அம்மா இருந்தது, அந்த அம்மாவை துரத்தி விட்டார். அவங்க வீட்டில் இல்லை, பார்க்குறதும் கிடையாது, பார்க்க விடுறதும் கிடையாது. மனைவின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் இவரோட இல்லை. கன்ஃபார்மாக இல்லை. எங்கே காட்டுங்க, நீங்கள் காட்ட சொல்லுங்க. இல்லை எங்கேயா கூட பார்த்துருக்கீங்களா அவர் கூட? இல்லை சார். பார்த்துருக்கீங்களா? இல்லை வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க, அந்த வீட்டில் இருக்காங்களான்னு கேளுங்க. நீங்கள் அவர் வீட்டு பெரிய கேட் இருக்குல்ல, போய் தட்டி வாட்ச் பண்ணிட்டு அக்கா இருக்காங்களான்னு மட்டும் கேட்டுவாங்க. விஜய் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விட மாட்டாங்க தெருவுக்குள்ளே. அக்கா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களை பார்ப்போம். அதே மாதிரி விஜய் பொண்ணுங்கல்ல. அப்போ அவங்க வீட்டில் இருக்க 3 பெண்கள், தாய், மனைவி, குழந்தை. இந்த 3 பேருமே அவங்க கூட இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஓகே. அப்படின்ட்டு ஒரு ஸோ அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை சார், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாலும் இவர் வந்து அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை அவங்க சொன்னால் அதை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை உண்மையிலே வந்து பாஜக அவர் சொல்கிறது எல்லாமே வந்து தமிழக, அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வடிவேல் காமெடியில் இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த இவன் கேட்பான், இப்போ ஏட்டையா சொல்லுவான், ஏன்னா இங்கே வச்சு அட்றா ஸ்டேஷனில் வச்சு, இல்லை ஏட்டையா பஜாரில் வச்சு அடித்தா தான் 4 பேர் பார்ப்பாங்க, நான் ரவுடியாக ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. என்னென்னா இந்த கூமுண்ட பயிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பிளான் பண்ணிடுவாங்க, இங்கே ரைடு விட போகிறோம் அப்படின்னோடனே அண்ணாமலைகிட்ட சொல்லிடுவாங்க, சரி நீ போய் சொல்லிடு எல்லாட்டையும் அப்படின்னு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டா அது 2 நாளில் நடக்க போகுது. ஓகே. நடந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை பயங்கர முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. வடிவேல் காமெடி மாதிரி தான் இவங்க போகிறாங்க. கடைசியில் வடிவேல் நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரி 2026. ஓகே. பண்ணுறது பூராமே காமெடி தான். ஈடி வருவானா, ரைடு பண்ணுவானா, இவன் சொல்லுவானா 2 நாளைக்கு முன்னாடி, அதே மாதிரி ரைடு வருமா, இவன் சொல்லுவானா 1000 கோடின்னு, ஈடியும் அதே மாதிரி கொடுப்பானா. அதான் சார் கேட்குறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு 1000 கோடிக்கு மேலே உள்ள நடந்துருச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவங்க எழுதி கொடுக்குறதானே அவன் கொடுக்குறான். ஈடி யார்? இவங்க சம்பளம் கொடுக்குற கைக்கூலி தானே. ஓகே. இல்லை சார், அந்த அழுத்தி சொல்கிறாங்கல்ல சார், 1000 கோடி இல்லை, அதுதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே சார். ஒருவேளை அந்த 2Gயில் 1 லட்சம் கோடின்னு ஏதோ வாய்க்கு வந்து இது பண்ணாங்க இல்லை. அதே மாதிரி இப்போ 1000 கோடின்ற ஒரு டேக் லைனை எடுத்துகிட்டு போவாங்க இந்த எலெக்ஷனுக்கு. 1000 கோடி ஊழல்னு தமிழ்நாட்டில் அதை பற்றிலாம்
கேவலப்படும். யாருமே கவலைப்பட மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் 10 ரூபா கூட வாங்குறாங்க. ஜெயலலிதா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்கனாலும் வாங்கிட்டு இப்போ இடி ரைடு நடந்தால் என்ன இருக்கணும், பயந்துக்கிட்டு நீங்கள் வாங்காமல் போட்டுருக்கணும்ல. ஆமாம், இப்போ போய் வாங்கிட்டாங்க ஒரு குவார்ட்டர் வாங்க தான் செய்யும் பார்த்துட்டு இல்லை. இதெல்லாம் இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இது சாதாரண டாஸ்மாகில் கடைநிலை ஊழியர் இருக்கான், அவனை கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கெஜ்ரிவால் அதில் தான் லாக் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாலினை லாக் பண்ண போகிறாங்க. என்ன சொன்னால் அடுத்து இங்கே ஜனாதிபதி ஆட்சியே வரப்போகுது, டக்குன்னு தூக்க போகிறாங்க. இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா சார்? உண்மையில இதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் இல்லைம்மா, இதுக்கு தான் பிளான் போடுறாங்க. ஓகே, திட்டம் போடுறாங்க. இதுக்கு தான் இந்த 2 வீலர் திருடங்க திட்டம் போடுவாங்க பாருங்க. அப்படியே வருவான், அப்படி பார்ப்பாங்க, நிற்பான், சாவியை போடுவான். அப்படின்றனால திருட போகிறான்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு. சிசிடிவி வச்சு பார்க்குறோன்னு வைங்க, இதை வண்டி எவனோ நோண்டுறான்டான்னு தெளிவாக இருக்கிறவன் போய் அடிச்சு துரத்தி விட்டுருவான், போனால் ஓடி போயிடுவான். தெளிவு இல்லாதவன் அந்த சிசிடிவியில் எல்லாத்தையும் உட்காந்துருப்பான், வண்டியை திருடிட்டு போயிடுவாங்க. அவன் திருடன்னு ஏற்கனவே தெரியுது. ஏற்கனவே பல கேஸ் அவன் மேலே இருக்குது. மகாராஷ்டிராவில் இப்படி பண்ணான், டெல்லியில் பண்ணான், உத்தராகண்டில் பண்ணுறான், ஜார்க்கண்டில் பண்ணுறான், ஆந்திராவில் இப்போ தெலுங்கானாவில் பண்ணான் போது இவன் பைக் திருடன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே வர்றான், பூட்டை ஆட்டுறானாலே வண்டியை தூக்க போகிறான்னு தான் அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே சார், தூக்காமே ஓடி போயிடலாம், அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான். அண்ணாமலை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, கச்சத்தீவை மீட்கிறது தான் பாஜகவோட நிலைப்பாடு அப்படின்னு. லூஸுங்க நீங்கள் வேறு ரோட்டில் இல்லை சார், எனக்கு கேட்கும்போது 10 வருஷமாக நீங்கள் தான் இருந்தீங்க, இப்போவும் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்களே கேட்குறீங்கல்ல, உங்களுக்கே தெரியும். லூஸ் அது மனநலம் பாதிக்கப்பட்ட ரோட்டில் இருந்து கல்லை எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு பாவம். அவர் ஏற்கனவே வாழ்க்கையில் வந்து போய் ஏதோ பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பரத் படம் பார்த்தீங்களா, காதல் படம் கடைசி, அந்த பரத் கேரக்டர் தான் யாருன்னா அண்ணாமலை. நீங்கள் அந்த அளவில் தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு மேலே அண்ணாமலை நீங்கள் அதே பரத் வேறு படத்தில் இதாக நடிச்சிருப்பாப்புல, இதில் பாய்ஸ் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பா. அந்த பரத்து கிடையாது. காதல் படத்தில் கிளைமேக்ஸ் பரத்து தான் அண்ணாமலை. அதனால் நீங்கள் அது மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, என்னத்தை சொல்கிறது, இந்த இது வடிவேல் காமில் சொல்லுவாங்க, டே அவன் லூசு பயடா, அவனை போய் இப்போ பரத்து விடுங்கடான்ற மாதிரி தான். இல்லை சார், இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறதா? அவங்க அக்கா தானேங்க, புரியுதா? ஸ்டேஜில் சொன்னார். பராத் கிளைமேக்ஸ் இது காதல் பட கிளைமேக்ஸ்னா அவங்க அக்கா எப்படி இருக்கும்? ஓகே, ஓகே சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.